ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் 8வது உபவாச நாளிலே முதல் பகுதிக்கு வந்திருக்கிறவங்களை யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் திருமண வாழ்க்கையில கர்த்தர் அவர் உண்டு பண்ணின நன்மைகளை நம்ம தியானித்து வசனத்தில் உள்ளவைகளை நமக்கென்று நாம் சுதந்திரிக்க போகிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க. தேவன் எல்லா விதமான நன்மைகள் ஒன்று கூட குறைவில்லாமல் நமக்கு வாக்கு பண்ணி அந்த ஆயத்த பண்ணி நம்ம வைத்திருக்கிறார். புதிதாக ஏதாவது ஒன்றை இனிதான் ஆயத்தம் பண்ணி தரணும் என்பதாக அல்லாமல் கர்த்தர் ஏற்கனவே சகலத்தையும் நமக்காய் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். எந்தெந்த நன்மை எங்கெல்லாம் நன்மை இருக்குதோ அங்கெல்லாம் தீமையை கொண்டு வருவதுதான் இந்த உலகத்தின் அதிபதியான சாத்தானுடைய வேலை. அவன் நுழையாத இடமே இல்லை. தேவன் திட்டத்தை கொலைக்கணும். ஆரம்ப நாட்களிலிருந்தே நம்ம இதை பார்க்கிறோம். தேவ திட்டம் தமது பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது. தேவனுடைய திட்டம் ஜனங்களை ஆசீர்வதிப்பது. பிசாசனுடைய திட்டம் கட்டுகளை அவனுக்குள்ள ஜனங்களுக்குள்ள அவிழ்த்து விடுவது. ஸ்தோத்திரம். அநேகர் நினைக்கிறாங்க தேவன் இல்லாதவர்கள் சிலர் நான் நல்லாதானே இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க பார்வையில அவங்களுடைய சிந்தனையில நல்லா இருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் சந்ததி முதலாய் அவனுடைய ஆளுகை கீழே இருக்குது என்பதை அவர்கள் உணராதிருக்கிறார்கள். கிறிஸ்து இல்லாம அல்லது கிறிஸ்து இல்லாத திருமண வாழ்க்கை அடிமைப்படுத்தப்பட்ட வாழ்க்கை, ஒரு அடிமையின் வாழ்க்கை. ஏனென்றால் கிறிஸ்து இல்லைன்னா அங்க விடுதலை இல்லை, ரட்சிப்பு இல்லை. ஸ்தோத்திரம். உலக பிரகாரமாக இந்த பிசிக்கல் வேர்ல்டுல எல்லாம் இருந்துச்சுன்னா உங்க வாழ்க்கை நல்லா இருக்குது அப்படிங்கிறது இந்த உலகம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற மாயையான சத்தியம். அப்படி இல்லை. ஸ்தோத்திரம். நாம் நேற்று தினத்துல நம்ம பார்த்தோம், சந்ததிக்காக நம்ம ஜெபம் 2 நாளுக்கு முன்னாடி. சந்ததி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் போது அவர் சந்ததியாகத்தான் ஆசீர்வதிக்கிறார். ஒரு மனுஷனை கூப்பிடுறாருன்னா அவனை சந்ததியாக கூப்பிடுகிறார், தலைமுறையாக கூப்பிடுகிறார். உங்க வாழ்க்கையில இன்று இயேசு உள்ள கடந்து வருகிறார். கர்த்தர் உங்க வாழ்க்கையில கடந்து வர்றாரு அப்படின்னு சொன்னா இந்த ஜெனரேஷன்ல இருந்து உங்க வாழ்க்கையிலிருந்து உங்களோட லைஃப் ஜெனரேஷன் டைம் லைன்ல உங்க நாட்களில் இருந்து இனி வரும் சந்ததி முழுவதும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா. அதுதான் தேவ அழைப்பு. அதுதான் தேவ அழைப்பு. அதுக்குதான் தேவ அழைப்பு. ஸ்தோத்திரம். ஒருவனை அழைக்கையில் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆபிரகாம் ஒருவனாய் இருக்கையில் அவனை அழைத்து ஜாதியிலும் தகப்பனாய் மாற்றினார். இதுதான் காட்ஸ் பிளஸிங். உலகத்துல சாத்தானோ சில நன்மைகளை கொடுக்கிறான். ஆமா. ஆனா தேவனுடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்கணும்னா தலைமுறைக்கும் இருக்கும். அல்லேலூயா. மேரிட்டல் பிளஸிங்ஸ் அப்படி திருமண வாழ்க்கையில உள்ள ஆசீர்வாதங்கள். திருமண வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் நாம் என்னென்ன காரியங்கள் இருக்கிறது, நாம் எதுல இருக்கிறோம், ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம், அதுக்கு தேவனுக்கு நன்றி செலுத்தணும். நாம் எவைகளில் இன்னும் நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டியது இருக்குது, அதை எப்படி சுதந்திரிக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு நாம் ஒரு சில வசனங்களை மையமாக வைத்து நம்ம ஜெபித்து நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். விசுவாசத்தோடு ஆமென் சொல்லுங்க. உன்னத பாட்டு 1வது அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிப்போம். உன்னத பாட்டு 1வது அதிகாரம் 16வது வசனம். நீ ரூபமுள்ளவர் என் நேசரே, நீர் இன்பமானவர், நம்முடைய மஞ்சம் பசுமையானது. நம்முடைய மஞ்சம் பசுமையானது. ஸ்தோத்திரம். நம்முடைய மஞ்சம் அப்படின்னு சொன்னா திருமண வாழ்க்கையை இணைக்கிற ஒரு ஸ்தலம். அதாவது பெட் அல்லது ஒரு படுக்கை இடம் அல்லது அறை அல்லது ஸ்தோத்திரம் கணவனும் மனைவியும் சேர்ந்து இருக்கிற ஒரு இடம். கர்த்தர் இணைத்ததை அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. தேவன் இணைத்ததை, தேவன் இணைக்கிற இடம். பிசாசுக்கு யூனிட்டி பிடிக்கவே பிடிக்காது. வசனம் என்ன சொல்லுது? பூமியில நீங்க 2 பேர் நீங்க ஒன்று கூடினால் அப்படின்னு வசனம் சொல்லுது. பரலோகத்தில் அது என்ன செய்யப்படும்? கேட்கப்படும், செய்யப்படும். ஆனா சத்ருவானவன் என்ன செய்கிறான் அப்படின்னு சொன்னா தனிமைப்படுத்துகிறான். தனிமைப்படுத்தி கொண்டு போய் தேவனுடைய ஆசீர்வாதத்தை கெடுக்கிறான். ஸ்தோத்திரம். இப்ப புதுசு இல்ல, அது ரொம்ப நாளா இருக்குது. ஸ்லீப்பிங் டிவோர்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஸ்லீப்பிங் டிவோர்ஸ்னா என்ன அப்படின்னு சொன்னா
கணவன் மனைவியாக தான் இருப்பாங்க, ஒரே வீட்டில் இருப்பாங்க. ஆனால் தூங்கும்போது அவங்க தனித்தனியாக தூங்குவாங்க. அக்ரிமெண்ட், இது வந்து அக்ரிமெண்ட். ஏன் அப்படின்னு சொன்னா அதுக்கு ப்ராக்டிக்கல் ரீசன்ஸ் சொல்றாங்க. ஸ்தோத்திரம். ப்ராக்டிக்கல் ரீசன் அப்படி என்னன்னு சொன்னா, நான் வேலைக்கு போயிட்டு வரேன், களைப்பா இருக்கேன். ஸோ பக்கத்தில் படித்தா எனக்கு தூக்கம் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. ஸோ நான் என்னை வந்து என்ன செஞ்சிரு, என்னை ரிலீஸ் பண்ணிடு, நீ ஒரு ரூமில் படு, நான் ஒரு ரூமில் படுக்கிறேன். அது ஒரு காரணம். இன்னொன்று வந்து நான் சின்ன வயசுலேருந்தே நான் தனியாக தான் இருந்து பழக்கம். பக்கத்தில் கணவன் மனைவியாக 2 பேர் இருக்கிறது வந்து எனக்கு அன்ஈஸியாக இருக்குது. நான் தனியாக இருந்துக்கிறேன். ஒன்று சரியா. இன்னொன்று ஸ்தோத்திரம், சரீர பலவீனங்கள். மனைவிக்கோ கணவனுக்கோ சரீர பலவீனங்கள் இருந்துச்சுன்னா என்ன ஆயிடுது? ஆமாம், சரீர பலவீனம்னா 2 நாள் 3 நாள் வர பலவீனம் இல்லை. ஸோ ஒரு நீண்ட நாள் பலவீனத்தில் ஒரு வியாதியில் இருக்காங்கன்னா கண மனைவி என்ன செஞ்சிடுறாங்க, நீ இங்கே படு, உடம்ப பாரு, நாங்கள் படுக்க அப்படி. ஸோ அது நீண்ட காலமாக சொல்கிறேன். இது வந்து இருக்கு. இன்னொன்று, லீகலாகவே சில காரியங்களை சீர்திருத்தம் பண்ணி எனக்கு இதுக்கு பெர்மிஷன் கொடுக்கணும், என்னை தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், கணவன் மனைவி தனித்தனியாக படுத்துட்டு என்னென்ன நடக்குன்னு சொல்லிட்டு உலகத்தில் உங்களுக்கு ஒன்று தெரியும். ஸ்தோத்திரம். வலைதளங்கள்லையோ வேற ஒரு தொடர்புலையோ எங்கேயோ எப்படியோ என்னெல்லாமோ அப்படி சாத்தான் என்ன செய்கிறான், திருமண வாழ்க்கையில உள்ளே நுழைந்து பிரிக்கிறான். வசனம் சொல்லுகிறது, நம்மளுடைய மஞ்சம் பசுமையானது, பிளஸ்டு. அல்லேலூயா சொல்லுங்க. ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். பிரைஸ் காட். அல்லேலூயா. தேவன் அதை ஆசீர்வதித்தார், சத்துருவானவன் அதை தீங்காய் மாற்றினான். சில செய்திகள்லாம் பார்க்கும் பொழுது, தூங்கிட்டு இருக்கும்போது கணவனோ மனைவியோ தூங்கிட்டு இருக்கும் போதே என்ன செஞ்சிடறாங்க, கொலை செஞ்சிடறாங்க. தூங்கிட்டு இருக்கும் போதே கொலை செஞ்சிடறாங்க. அந்த மஞ்சம் பசுமையானதா தீங்கானது? இந்த நாட்களில் வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்சி வந்துடுச்சு. மனைவி கணவனுக்கு ஒரு கருத்து வேடு வந்துச்சுன்னா பயமில்லாமல் தூங்க முடியல. ஸ்தோத்திரம். என்ன நடக்கும்னே தெரியல, யாரை எப்படி நம்பணும்னே தெரியல. ஸ்தோத்திரம். ஒருவேளை இவங்களை நம்ப முடியாது, இவங்க மேல நடவடிக்கையில டவுட்டா இருக்கு அப்படின்னு சொன்னா கூட ஒதுங்கி இருக்கலாம். அப்படி கூட இல்லாம ஸ்தோத்திரம் என்ன செய்யறாங்க, வேற ஒரு தொடர்புள்ள பிள்ளையும் கணவடியும் நல்லா தூங்கிட்டு இருக்கும் போதே எஸ்கேப் ஆயிடுறாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் நடக்குது. காட்ஸ் பிளஸிங் என்ன? நீங்கள் ஒருவராய் இருந்து, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்து உங்க மஞ்சம் பசுமையா இருப்பதே தேவனுடைய திட்டமும் தேவனுடைய டிசைன் ஆஃப் மேரிட்டல் லைஃப், மேரிட்டல் பிளஸிங்ஸ். அதுக்கு நிறைய உதாரணங்கள், பிராக்டிக்கல் ரீசன்லாம் பிசாசு கொண்டு வந்திருக்கிறான். சிலர் சொல்ற காரணங்களை பார்த்தா நாமளே சரிதான் என்ன செய்ய முடியுங்கிற அளவுக்கு நம்மளை கன்வின்ஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க பிசாசு. இவ்வளோ பிரசங்கம் பண்றோம், பாஸ்டர்ட்டே வந்து இல்லை அதெல்லாம் இருக்கக்கூடாது பிரசங்கம் பண்ணிட்டு கீழே வந்து அவங்க சொல்றதை பார்த்தா, ப்ராக்டிக்கலா சில விஷயங்கள் சொல்ல பார்த்தா நாமளே கன்வின்ஸ் ஆகிறோம் போல. ஓகே, என்ன சரி என்ன சிஸ்டர் பிரதர் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். இப்படி அந்த அளவுக்கு தந்திரமாய் தேவன் திருமண வாழ்க்கையில வைத்திருக்கிற நன்மையை கெடுத்து போடுகிறார். ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட தீமையை நம்முடைய திருமண வாழ்க்கையில, ஸ்தோத்திரம், குடும்ப வாழ்க்கையில வராதபடி கர்த்தர் காப்பாராக, நம்முடைய குடும்பத்தை காப்பாராக. அல்லேலூயா சொல்லுங்க. குடும்பத்துக்காக ஜெபிக்கணும், உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள் வந்து நீங்க உங்களுக்கும் கணவனும் மனைவிக்கும் கருத்து வேறுபாடு இந்த மாதிரி இருந்தாலுமே ஸ்தோத்திரம், வயதான சிலங்கள்லாம் வயதான நாட்கள்ல சரி போது அப்படின்னு சொல்லிட்டு, நல்லா கவனிக்கணும், நான் சொல்றது நல்லா கவனிக்கணும். வயசானவங்க என்ன செய்வாங்க, நீ அவ வீட்டில இரு, நான் என் வீட்டில இரு, டீலிங் முடிஞ்சிச்சு. இப்ப வயசானவங்களுக்கு இது ரொம்ப வசதியா போச்சு. நல்லா கவனிங்க. இது வந்து காட்லி செப்பரேஷன் இல்ல, டிமானிக் செப்பரேஷன். சோ 2 பேரும் தாயும் தகப்பனும் பெற்றோர்கள் கவனிக்க வேண்டிய நாட்கள் வரும்பொழுது 2 பேருமே ஒரு இடத்துல தான் இருக்கணும். ஏன் நான் சொல்றேன், ஏன்னா இது தேவனுடைய திட்டம் இல்ல, பிசாசுடைய திட்டம். நீங்கள் எப்படி கடைசி நாட்களில் வாழ்ந்து முடிக்கிறீர்களோ
அந்த சிஸ்டம், அந்த ஸ்டைல் ஆஃப் லைஃப் தான் உங்க சந்ததியை தொடரும். உங்க சந்ததியை தொடரும். அது அப்படி மாறிடும். பிள்ளைகளுடைய மனநிலைமை மாறிடும். அதனால தான் ஊர்ல சொல்லுவாங்க, ஊர்ல சொல்றது அது உண்மை, பட் சயின்டிபிக்கா யோசித்தாலே ஸ்தோத்திரம், ஒரு பொண்ணோ மாப்பிள்ளையோ நீங்க பார்க்க போறீங்கன்னா அவங்க பெற்றோர்களுடைய லைஃப் ஸ்டைலை கொஞ்சம் செக் பண்ணுவாங்க. அட்லீஸ்ட் மேக்சிமம் சாதாரணமாக குறைஞ்சபட்சம் கொஞ்சம் ஒழுக்கமான குடும்பம், ஒரு ஒழுக்கமான ஒரு நம்ம விசுவாச குடும்பம்னா ஒரு பக்தி உள்ள குடும்பம். அவங்க அம்மா சரியில்லை, அவங்க அப்பா ஒரு மாதிரி அப்படின்னா அங்க யாரும் பொண்ணு எடுக்க விரும்புறது இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னா பிள்ளைங்களும் இப்படிதான் இருப்பாங்க, அப்படித்தான் இருப்பாங்க. ஆகையால் எப்படி ஒரு திருமண பந்தத்துல தேவன் ஜெனரேஷன் ஆசீர்வதித்தார், அதுபோல திருமண பந்தத்தை பிசாசு தொடுவாரானால் அவன் முழு ஜெனரேஷனின் தலைமுறை அவன் தொடுகிறான். அவன் ஆளுகை பண்ணி வச்சிருக்கிறான். அவங்க அப்பா அம்மா எப்படி வாழ்றாங்களோ கணவன் மனைவியா, அது போலவே உங்க பிள்ளைகள் திருமணத்திற்கு பின்பு கொஞ்ச நாள் அவங்க வயதான நாட்கள் அப்படியே தான் வளரும். அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும், எதிர்பாராமே நடக்கும். அதனால நீங்க உங்க சர்க்கிள்ல அல்லது நீங்களா இருந்தாலும் சரி, பிள்ளைகள் உங்களுடைய வயதான நாட்கள்ல பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில அல்லது பிள்ளைகளோட நீங்க இருக்கணும், அவங்களுடைய ஷெல்டர்ல ஆதரவு இருக்கணும்னு காலங்கள் வரும் பொழுது you must not be separated for the sake of your children's blessing. உங்க பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்திற்காகவே நீங்க என்ன செய்யணும், சேர்ந்துதான் இருக்கணும். ஏன்னா அங்க ஆரம்பிச்சிடறான் பிரிவினையை. அந்த பிரிவினைங்கிற கொண்டு வந்த உடனே இது curse of demon. அது நமக்கு பெருசா தெரியாது. சில நேரம் வயசான நாட்களை பிரிஞ்சு இருந்தா சந்தோஷமா இருக்கு. ஏன்னா வயசு சண்டை போட்டு கிடக்கும். எங்க தாத்தா பாட்டி எல்லாம் கடைசி வரைக்கும் சண்டை போட்டே தான் கிடந்தாங்க, சாகுற வரைக்கும். ஆனாலும் எங்க அப்பா 2 பேரும் ஏமா சத்தம் முடியாதம்மா, ஏமா அப்படி செய்யாதம்மா அப்படின்னு எங்க அப்பா சமாதானப்படுத்தி அப்போ சின்ன சர்ச்சி குடிசை, அங்கதான் அவங்க எங்களுக்கு வீடு வசதி இல்லை, அங்கதான் படுக்க வச்சிருந்தோம். ஒரே பெட்டு 2 கட்டில் போட்டு கொடுத்து பக்கத்துல தான். ஆனா எப்பவும் சண்டை. முடிஞ்சா பக்கத்துல பெரியப்பா இருக்காரு கொண்டு விடலாம். ஆனா எங்க அப்பா அப்படிலாம் இருக்கக்கூடாது. கடைசி காலத்துல நீங்க என்ன செய்யக்கூடாது, தனித்தனியா என்ன செய்யக்கூடாது, ஒன்னாதான் இருக்கணும். அது பிளஸ்ஸிங். அதனால பெரியவர்கள் மூத்தவர்கள் இருந்தாலும் அவங்க அந்த நேரத்துல திருமண நாட்களில நீங்கள் எப்படி கர்த்தர் உங்களை இணைத்தாரோ அப்படியே தான் அந்த உலகத்திலையும் உலகத்திட்டு போகும்போது நீங்க இருக்கும்படி தேவன் எதிர்பார்க்கிறார். அது உங்களுடைய சந்ததிக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த கோணங்களிலும் எந்த காரணத்திலும் சத்ருவானவன் உங்களுடைய மஞ்சத்தை தீட்டுப்படுத்தாதபடி, தீங்கு கொண்டு வராதபடி, ஆசீர்வாதத்தை கெடுக்காதபடி பார்த்து கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 18:22. நீதிமொழிகள் 18:22. நீதிமொழிகள் 18:22. மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான், கர்த்தரால் தயையும் பெற்றுக் கொள்ளுகிறான். நன்மை, மனைவியையோ கணவனையோ 2 பேருக்கும் தான் அந்த வசனம். கண்டடைகிறவன் நன்மையை கண்டடைகிறான். பிளஸ்ஸிங். யாருடைய பிளஸ்ஸிங்? தேவனுடைய பிளஸ்ஸிங், கர்த்தருடைய ஃபேவர், தயை. யாரிடத்திலிருந்து நன்மை வருகிறது? கர்த்தரிடத்திலிருந்து நன்மை வருகிறது. ஸோ அதனால திருமண வாழ்க்கை இருக்கிறவங்க சும்மா லெத்தாச்சிக்கா இஷ்டம் போல அப்படிலாம் வாழக்கூடாது. கணவன் மனைவியை பாதுகாப்புக்காக சுகத்துக்காக நீங்க ஜெபிக்கணும். கணவன் மனைவிக்காக ஜெபிக்கணும், மனைவி கணவனுக்காக தினந்தோறும் ஜெபிக்கணும். எத்தனை பேர் தினந்தோறும் ஜெபிக்கணும் எனக்கு தெரியல. ஒருவேளை அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா இன்றிலிருந்து ஆரம்பிங்க. உங்களுக்காக ஜெபிக்கிறீங்கல்ல, அந்த ஒரே நாங்க போறேன் இங்க போறேன் என்னை காத்துக்கொள்ளும். அவங்களும் உங்க சரீரம் தானே, ஏன் அவங்களுக்காக ஜெபிக்கிறது இல்லை? போன வாரத்துல என்னுடைய நெருங்கிய நண்பர், வாரம் பைபிள் காலேஜில் நாங்கள் 2 பேரும் ஒன்றா கிளாஸ் எடுத்துட்டு நல்லா சந்தோஷமா நல்லா வாரம் பேசி டிஸ்கஸ் பண்ணி அவங்க மனைவி குடும்ப காரியங்கள்லாம் என்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. சில காரியங்கள்லாம் என்கிட்ட சொல்லி இப்படி இருக்குது சர்லோ அப்படி இப்படின்லாம். நல்லா ஒரு பலவீனத்தில் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண மனைவி,
போன வாரத்தில் மறிச்சிட்டாங்க. என்னால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியலை. நேற்றைய தினத்தில் இந்த ஃபேஸ்புக்கில் அவன் ஒரு நோட்டு போட்டிருக்கிறான், எனக்கு 13 வருஷமாக என் கூட ரைட் ஹேண்டாக என் ஊழியத்தில் இருந்தவங்க இப்போ என் கூட இல்லை, நான் ரொம்ப உடஞ்சி போயிருக்கேன் அப்படின்னு போட்டும்பொழுது பாருங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை உண்டாயிடுச்சு பாருங்கள். இட் இஸ் நாட் ஃப்ரம் காட், இது தேவனிடத்திலிருந்து வருகிறது இல்லை. வசனம் சொல்லுகிறது மனைவியை கண்டறிய நன்மையாக கண்டறிய தேவனிடத்தில் தயையும். வசனம் யோபு என்ன சொல்லுகிறான், எனக்கு ஜீவனை தந்ததும் இல்லாமல் கிருபையும் பாராட்டினீர், தயையும் பாராட்டினீர். எனக்கு ஜீவனை தந்தது பத்தும் இல்ல, எனக்கு பாதுகாப்பையும் கொடுத்தீங்க, எனக்கு கிருபையும் கொடுத்தீங்க. இதுதான் டபுள் ஃபோல்டு ப்ரொடெக்ஷன், டபுள் ஃபோல்டு பிளெஸிங். ஸ்தோத்திரம். நிறைய பேர் மனைவி சரியில்லை பாஸ்டர், பிரதர் அதுக்கு சரியில்லை பிரதர், அதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் அப்படி இல்லை. நீங்க அவர்களாக ஜெபம் பண்ணீங்களா? அவங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணீங்களா? உண்மையா இருதயத்திலிருந்து ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணீங்களா? பர்சனலா கசப்பு, பிரச்சனைகள், கருத்து வேறுபாடு அதெல்லாம் கொஞ்சம் ஒரு ஃபியூ மினிட்ஸ் கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு உண்மையாய் தேவ பலத்துல அவர்களுக்காக ஜெபம் பண்ணி பாருங்க. எல்லா கசப்பையும் கர்த்தருடைய ஆவியானவர் மதுரமாய் மாற்றுவார். எல்லா காயங்களையும் கர்த்தருடைய ஆவியானவர் ஆற்றுவார். பழைய மனுஷனிலிருந்து மாறி புதிய மனுஷனாய் மாறுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால இது நல்லது. மனைவியை கண்டடைவது நல்லது, கணவனை கண்டடைவது நல்லது. இந்த நன்மை தேவனிடத்திலிருந்து வருகிறது, மனுஷனிடத்திலிருந்து வருகிறது இல்ல, தேவனிடத்திலிருந்து வருகிறது. நீங்க எப்படி இணைந்தீங்களோ தெரியாது. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி சார் ஒருவருக்கொருவர் விரும்பி அவங்க இணைந்துக்கிறாங்க. ரட்சிக்கப்பட்ட பின்பு இது தவறுன்னு தெரிஞ்சு சரி ஆண்டவரே எங்களை மன்னியும் அப்படின்னு சொல்லி ஒப்புரவே வரலாங்க. நீங்க எப்படி திருமணத்துல இணைந்தாலும், எப்படி நீங்க இணைந்தீங்களோ, சிலர் சூழ்நிலையில இணையறாங்க, தவறான பாதையில இணையறாங்க. எப்படி முடிஞ்சது அது முடிஞ்சது அவ்வளவுதான். பிப்ளிக்கலா வேதத்தின்படி அதுக்கப்புறம் செப்பரேஷனும் அதுக்கப்புறம் ரீதிங்கிங் ப்ராசஸ்க்கு பைபிள்ல இடமே கிடையாது. முடிஞ்சது. இப்ப நம்ம என்ன செய்யணும்? தேவன் கொடுத்த இந்த வசனத்தின்படி நன்மையின்படி நம்மை கர்த்தரிடத்துக்கு ஒப்பு கொடுத்து அவருடைய நன்மை சுதந்திரிக்கிறது தான் அடுத்த கட்ட வேலை. அடுத்த கட்ட வேலை என்ன? இதுதான் சொல்றோம். திடீர்னு பிள்ளைங்க ஏதோ ஓடி போயிருதுங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நடக்குது, ஊழியக்காரங்க வாழ்க்கையில, சிலருடைய வாழ்க்கையில அப்படி நடக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்கார பிள்ளை அப்படித்தான், நல்லா ஊழியம் செஞ்சுட்டு இருந்தாரு. எங்கேயோ போயிடுச்சு. போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் பண்ணுது பாஸ்டர் பிள்ளை, அப்பா இனிமே எங்களை தேடாதீங்க. எப்படி இருக்கும் பாஸ்டர் பிள்ளை? பாஸ்டருக்கு எப்படி இருக்கும்? திடீர்னு ஃபோன் போட்டு ஒரு சிம்டம் கிடையாது, திடீர்னு பார்த்தா ஆளை காணோம். என்ன பண்றது? சரி போய் கன்வின்ஸ் பண்ணா முடியவே இல்லை, போயிட்டாங்க. 3 மாசம்தான். இன்னொரு ஃபோன் வருது, அதே பிள்ளை நடு ராத்திரியில ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் இருந்துட்டு, அப்பா நான் சேர்த்துக்குவீங்களா? நீங்க சேர்க்கலைன்னா நான் வேற மாதிரி முடிவு எடுக்கணும். நான் தப்பு பண்ணிட்டேன், அவங்க கூட வாழ முடியாது. பிள்ளையாச்சே, பரவாயில்லப்பா ஒன்றும் இல்லை, நீ வீட்டுக்கு வா, நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி போய் கூட்டிகிட்டு வந்து அப்புறம் லீகல் ப்ரொசீஜர்லாம் முடித்து அந்த பிள்ளை மனம் திரும்பி ஒப்புரவாகி இப்போ கர்த்தர் அந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல வேலையை கொடுத்து அந்த பிள்ளையும் அந்த குடும்பம் இப்போ ஆசீர்வாதமாக இருக்காங்க. சூழ்நிலையை மாத்துறார். அல்லேலூயா. முடியாததெல்லாம் கர்த்தர் மாற்றுறாரு. இதுல தேவ ஆசீர்வாதம் இருக்கு. அப்பா நீங்க என்னை சேர்க்கல அப்படின்னா நான் மறிக்கணும், நான் தற்கொலை தான் பண்ணணும், வேற வழியே எனக்கு தெரியல. சின்ன குழந்தை, சின்ன பிள்ளை, வாலிப பிள்ளைன்னா ஒரு 20 இயர்ஸ் கூட கிடையாது, 19 இயர்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பரவாயில்லப்பா வாப்பா. பெற்றோர்களும் நீங்க அப்படி இருக்கணும். ஸ்தோத்திரம். நீங்களாம் ஏன்னா ஆண்டவர் அனுப்பிச்சிருக்கீங்க. ஏசப்பா சேர்க்கலையா? ஆண்டவர் சேர்க்கலையா? மனைவி ஒரு வேளை தவறிட்டாங்க, தவறான பாதையில போயிட்டாங்க, கணவன் தவறான பாதை போயிட்டாங்கன்னா உண்மையான மனம் திரும்புதலுக்கு அவங்களுக்கு சொல்லி கொடுத்து, நீ எல்லாம் பாரு, இதெல்லாம் பண்றது தப்பு, ஒத்துக்க, இதெல்லாம் சரி, ஓகேயா அப்படின்னு சொல்லிட்டு
நீங்க சேர்த்துக்கோங்க. ஓசியாவுக்கு நமக்கு ஒரு எவ்வளவு எக்ஸாம்பிள். திருமணம் பண்ண சொல்றாரு, வேசிய திருமணம் மறுபடியும் போயிடறா. ஆண்டவர் சொல்ல, போ போ பரவாயில்ல, அவ அடிமையா விற்கப்பட்டாள். வாங்கிட்டு போனவன் என்ன செஞ்சான்? அடிமை வித்துட்டான். போ, சேர்த்துக்கொள், நன்மை உண்டா இருக்கட்டும். திருமண வாழ்க்கையில சத்துருவானவன் தீங்கு விதைக்கிற இந்த உலகத்துல கர்த்தர் நன்மையே காண்கிறார். நன்மைதான் காண்க. என்ன சொன்னாலும் பரவாயில்லை. ஆமா, அதுல போய் பக்தி வைராக்கியம் காட்டக்கூடாது. நான் நீதிமான் காட்டக்கூடாது. போ, வெளியே போ அப்படிலாம் சொல்லாதீங்க பிளீஸ். கர்த்தருடைய பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க தவறிட்டாங்க, சத்துரு விளையாண்டிட்டான், உள்ள வந்து அவன் சேதப்படுத்திட்டான், அவங்களை அவமானப்படுத்திட்டான். எல்லாம் உண்மைதான். ஆனாலும் எல்லா தீங்கிலும் கர்த்தர் நன்மை உண்டாக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். நீங்களே விட்டுட்டா விடி. ஸ்தோத்திரம். சில கிறிஸ்தவ குடும்பங்கள் தலையை மூஞ்சிலே முழிக்காது, ஓடிப்போ அப்படின்னு வெட்டிடுறாங்க. அது அங்க போய் இங்க போய் அது என்னெல்லாமோ ஆகி, ஸ்தோத்திரம், இக்கட்டான சூழ்நிலையில நம்பி போனவனும் கைவிடப்பட்டு, கைவிட நம்பி போனவனாலும் கைவிடப்பட்டு, அப்புறம் தவறான ஒரு ஸ்தோத்திரம் சொல்ல முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டு வேசி கூட்டத்துல போய் ஜாயின் பண்ணி பாருங்க. நீங்க ஒருவேளை அவங்க மன்னிச்சிருந்தா, ஒருவேளை இருக்கிறவண்ணமாக இயேசு உங்களை அழைத்தவனை அழைச்சிருந்தா, நீதிமொழிகள் 18:22 சொல்லப்பட்ட நன்மை கர்த்தர் அந்த குடும்பத்தில் தர அவர் வல்லவராய் இருக்கிறார். அதுக்கு நம்ம வழிவகுத்து கொடுக்கணும். பிள்ளைகள் செய்யற தப்புக்கெல்லாம் நீங்க சரின்னு சொல்ற மாதிரி இருக்கணும்னு சொல்லல. ஆனா பிள்ளைகள் திருந்தி உங்களிடத்துல வந்தா, உங்களிடத்துல ஒரு பாதை இருக்கு, ஒரு இரக்கம் இருக்குங்கிறத உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். சிறு வயதிலிருந்தே கற்றுக் கொடுக்கணும். சட்டை பண்ணா அடிங்க, கண்டிக்கணும். பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான். அடிக்கணும், கண்டிக்கணும். அதே சமயத்துல அணைச்சிடணும். சரி பரவாயில்ல, அடுத்த முறை செய்யக்கூடாது, சரியா? அப்ப அந்த பிள்ளைக்கு என்ன உண்டாகும் அப்படின்னு சொன்னா, சரி நம்ம அப்பா அடிப்பாரு ஆனாலும் சேர்த்துக்குவாரு. அல்லேலூயா. நம்ம பரம தகப்பன் அப்படிதான் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகையால் இப்படி சில நன்மைகளை சத்துருவானவன் இப்பொழுதும் கெடுக்கிறான். ஆவிக்குரிய வாழ்க்கையில நிறைய பேருடைய கிறிஸ்துவின் நிமித்தம், சத்தியத்தின் நிமித்தம் சிலர் விலகக்கூடாது, போகக்கூடாது, வெளியில தெரியக்கூடாது, அவமானம் அப்படின்னு கசப்புல வாழ்ந்துட்டு. நான் உங்களுக்கு நல்ல ஒரு உண்மையை சொல்ல, நான் கவனிங்க, நீங்க கசப்புல வாழ தேவையில்லை. மானத்தை காப்பாற்றணும்னு நீங்க திருமண பந்தத்துல, திருமண வாழ்க்கையில நீங்க கஷ்டத்துல அப்படியே நீங்க நீதியை நிலைநாட்டணும் அவசியம் கிடையாது. நீதியின் தேவன் அவர் நிலைநாட்டுவார். இதை ஹீல் பண்ணணும், சரி பண்ணணும். அதுதான் காட்ஸ் பிளஸிங். கர்த்தருடைய பிள்ளைகள் நிமித்தம், நான் ஆண்டவர் நிமித்தம் தான் பாஸ்டர் நான் பல்ல கடிச்சிட்டு இருக்கேன் இவர் கூட, அல்லது இவ கூட நான் இருக்கேன். அந்த நிலை, அந்த வாழ்க்கை இஸ் நாட் பிளஸிங் ஃப்ரம் காட். அந்த நிலையை மாறி சமாதானமாய் உங்க மஞ்சத்துல, உங்க ஸ்தானத்துல, உங்க திருமண வாழ்க்கையில் இருப்பதுதான் தேவனுடைய சித்தம். அது முதிர் வயதானாலும் சரி, வாலிப வயதானாலும் சரி. ஆகையால் இப்படி தேவன் நம்மை ஆசீர்வதிக்கவே திருமணத்தில் இணைத்திருக்கிறாரை தவிர்த்து கண்ணீரின் பாதையில கொண்டு போவதோ, நம்ம எல்லாவற்றையும் இழந்து தவிப்பதற்கோ தேவன் நம்மை திருமண பந்தத்தில் இணைக்கவில்லை. அல்லேலூயா. நம்முடைய சிலர் தவறினால பிசாசு இணைச்சிருக்கலாம், நம்முடைய சுய இச்சையினால இணைக்கப்பட்டிருக்கலாம். எதுவாய் இருந்தாலும் திருமண பந்தத்தை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆகையால் நாம் அதை ஒப்புரவாகி அதை செட்டரைட் பண்ணி தேவனிடத்துல மன்னிப்பு கேட்டு அவரிடத்தில் கண்ணி விட்டு அழுதி அவருடைய சமூகத்துல உங்க திருமண வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பீர்கள் சொன்னால் உங்களுக்கு நன்மை உண்டாயிருக்கும், தேவனுடைய தயவும் உண்டாயிருக்கும். எல்லாரும் ஜெபிப்போம். பிரைஸ் பீ டு காட். ஒரு 2 நிமிஷம் உண்மையாய் நீங்க நோக்கி நீங்க ஜெபம் பண்ணுங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க கணவனா இருந்தீங்கன்னா உங்க மனைவிக்காக இப்போ நான் ஜெபிக்க சொல்றேன். எஸ், ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் திஸ் பிராக்டிஸ் ஃப்ரம் டுடே. நான் இன்னைக்கு இருந்து நான் உங்களுக்காக நான் சொல்றேன், யூ ப்ரே ஃபார் யுவர் வைஃப்.
ஆண்டவரே, நான் என் மனைவிக்காக ஸ்தோத்திரம், என் கணவருக்காக ஸ்தோத்திரம். நான் ஆண்டவரே அவர்களுடைய சுக பலத்துக்காக அவங்க நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அவர்களை மனதார நீங்க சொல்ல முடியுமா? இப்போ சொல்ல முடியுமா? I bless my husband in Jesus name. சொல்லுங்க. ஆண்டவரே, என் மனைவியை நான் ஆசீர்வதிக்கிறேன், என் கணவரை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, அவர் ஸ்தோத்திரம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாராக. ஓலமா ஷபர கரலமா ஷேகரலதபா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், நன்மையானதை கண்டறிய பண்ணதற்காய் ஸ்தோத்திரம். சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. ஐயோ, அவங்க கூட வாழ முடியாது, என் வாழ்க்கை இது என்ன அப்படின்னு நீங்க சூழ்நிலையில உங்க திருமண வாழ்க்கை இன்னைக்கு இருந்திருந்தாலும் உங்க ஜெபம் மாறட்டும், விசுவாசமாய் மாறட்டும். உங்களுடைய ஜெபம் வசனத்தை மையமாக கொண்டு இருக்கட்டும். வாயை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் நன்மையானதை கண்டபடியால் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆண்டவரே, என் மனைவியின் மூலமாக, என் கணவன் மூலமாக நான் நன்மையானதை கண்டபடியால் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மிடத்தில் ஆண்டவரே நான் தயை பெற்றபடியால் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆண்டவரே, மனைவியை பெற்றதன் மூலமாய், கணவனை பெற்றதன் மூலமாய் உம்மிடத்தில் தயையை நான் பெற்றபடியால் ஸ்தோத்திரம். ப்ளபா ஷபர கரலபா நிமனமா ஷேகரோ. தேவன் அருளதான நன்மைகள், திருமண வாழ்க்கையினுடைய நன்மைகளுக்கு எதிராக எழுப்பப்பட்ட ஆலோசனைகளை இயேசுவை நாமத்தில் இப்பொழுது நிர்மலமாக்குகிறோம். ரிமனபரகத ரமனா ரிமனகத ரமனகதர நெமெனௌரபா ரிமனகத ரமனகதராலமா ஷேகரோத ரொமனகத ரத்திரதினமா. அந்தகார கரியைகள் அழிக்கப்படுவதாக, அந்தகார வல்லமைகள் அழிக்கப்படுவதாக. ஓ, தேவன் இணைத்த இணைப்பில் பிளவை கொண்டு வரும்படி, கசப்பை விதைக்கும்படி, பிரிவினையை கொண்டு வருகிறதான எல்லா சாத்தானின் தந்திரங்கள், மனுஷருடைய ஆலோசனைகள், மனுஷருடைய எண்ணங்கள், மனுஷருடைய திட்டங்கள், in the mighty name of Jesus break off, be cancelled in the name of the Lord. கர்த்தருடைய நாமத்தில் எல்லாம் நிர்மலமாக்கப்படுவதாக. என்னுடைய திருமண வாழ்க்கைக்கு, என்னுடைய திருமண பந்தத்திற்கு, என்னுடைய திருமண உறவுக்கு விரோதமாய் பேசப்படுகிற, பழிக்கப்படுகிற every spell of people இந்த வேளையில நிர்மலமாக்கி நான் ஜெபிக்கிறேன். நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், நான் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பேன், தேவ நன்மையினால் நிரப்பப்பட்டிருக்கும். என் திருமண வாழ்க்கை தேவ நன்மையினால் நிரப்பப்பட்டிருக்கும். என் திருமண வாழ்க்கை தேவனுடைய தயவினால் நிரப்பப்பட்டிருக்கும். தேவனுடைய தயவை நன்மையை காணக்கூடாதபடி கண்களை மறைத்து வைத்திருக்கிற பொல்லாங்கானுடைய தந்திரங்கள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. தீமையை விதைக்கிற பொல்லாத ஆவியே, குடும்பத்தை விட்டு வெளியேறு. சந்தேகத்தை விதைக்கிற பொல்லாத ஆவியே, திருமண உறவிலிருந்து, வாழ்க்கையிலிருந்து வெளியேறு. பலவீனப்படுத்துகிற பலவீனத்தின் ஆவியே, சரீர பலவீனத்தை கொண்டு வந்து குடும்பத்தில், திருமண வாழ்க்கையில் இருக்கிற ஆசீர்வாதத்தை தின்கிற பொல்லாத சாத்தானே, ஸ்பிரிட் ஆஃப் இன்ஃபர்மிட்டிஸ், flee in the mighty name of Jesus. Blessing in the mighty Lord. Hallelujah, hallelujah, hallelujah. கர்த்தாவே, மனைவியை கண்டடைகிறவன் நன்மையான கண்டடைகிறான், கணவனை கண்டடைகிறவன் நன்மையானவதை கண்டடைகிறாள். தேவனிடத்தில் தயையும் பெறுகிறான். என் வசனத்தின்படி இந்த நாளிலே ஆண்டவரே, சபையில இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் திருமண வாழ்க்கையில நன்மையானதை காண பண்ணும்படி, தயையை பெறும்படி கர்த்தர் தமது கரத்தை நீட்டி தொட்டி ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். வசனத்தின் மூலமாய் எங்களுக்கு கிடைக்கப்பட்ட, அனுப்பப்பட்ட, எழுதப்பட்ட நன்மைகளுக்கு விரோதமாய் இருக்கிற தடைகள் எல்லாம் தகர்க்கப்பட்டு போவதாக. வாசல்கள் திறக்கட்டும், நன்மையானதை காண செய்யும் தாழ்த்துக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென்.